ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நம்ம நிலாவோட அண்ணி திடீர்னு சென்னைக்கு வந்திருக்காங்க. வந்ததோட நிலாவுக்கு கால் பண்ணி, நான் ஒரு வேலையாக சென்னை வந்திருக்கேன் நிலா, உன்னைய பார்க்கணும் போல் இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி உன்னைய பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவோ, என்ன நீ நீங்கள் வேணால் ஒரு ஹோட்டல் வந்துருங்களேன், நம்ம அங்கே போய் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ வாழ்கிற வீட்டை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அதனால் நீ லொக்கேஷன் அனுப்பு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நிலா கொஞ்சம் யோசிச்சே பதில் சொல்கிறாங்க. சரி அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு எப்படி அவங்கள கூப்பிட அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறத பல்லவனும் புரிஞ்சுக்கிடுதாங்க. அண்ணி வீட்டை வேணால் கொஞ்சம் நீட் பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. சரி பல்லவா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. வீட்டை நல்லபடியாகவே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. பத்தியெல்லாம் பொருத்தி மனமாக இருக்கணும்னு சொல்லி பொருத்தி வைக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து அவங்க அண்ணி வராங்க. வந்ததுமே வீட்டை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன வீடு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, இது கொஞ்சம் பழைய காலத்து வீடு, அதான், வேற ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க நிலாவை தவிர வேறு யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடு சுத்தமாக பிடிக்கலங்கிறது அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியுது. நிலா அண்ணி வந்ததுமே நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல அங்கே நீட்டாகவே இல்லை. இதை பார்த்ததுமே அவங்க அண்ணி கொமட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. வந்துட்டு, என்ன நிலா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாகவே அவங்க பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம சோழன் போய் உள்ளே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ போங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு மனசே இல்லை. இதை கவனித்த நிலா, அண்ணி வாங்க ஏறும் போகலாம், அங்கே நாம் போய் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களும் போனதுமே போய் ரொம்பவே அழுகுறாங்க. ஏன் அண்ணி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும்போது, இல்லை நிலா, நீ எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பொண்ணு, உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்டோட வீடு ஒன்று சொல்கிறேன், நீ தயவு செஞ்சு அங்கே போய் வாழு, இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா பேச்சை மாற்றுறதுக்காக, அதெல்லாம் இல்லை அண்ணி, நான் இத்தனை மாதமாக இங்கே தானே இருக்கேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க, அது யாரோ க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்காங்க, மற்றபடி என்னைய அவங்க ராணி மாதிரி பார்த்துக்கிடுதாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி நிலா எவ்வளவோ சொல்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க அன்னைக்கு மனசே கேட்கல. அந்நேரம் பார்த்து சேரன் அண்ணா வராங்க. நம்ம சேரன் அண்ணா வரும்போதே அவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் எப்படி எல்லாருக்குமே கொடுப்போமோ அதே மாதிரி சமோசா, பிஸ்கட் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எடுத்து வைக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு முகசுளிவாக இருக்குது. எனக்கு உன் வீட்டில் இருந்து எதுவுமே வேண்டாம் நிலா, நீ பேசினா மட்டும் எனக்கு அது போதும், நான் உன்னைய பார்க்குறதுக்காக மட்டும்தான் வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த வீட்டில் அவங்க வந்ததுலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல. அதை எல்லாருமே கவனிக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம சேரண்ணா மனசு கேட்காம, நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்களேன், நான் பல்லவனை சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அண்ணி, இல்லை வேண்டாம், நான் கிளம்புறேன், நான் நிலவை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது சோழனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, நிலா எவ்வளோ வசதியாக வாழ்ந்தான்னு இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும்ல, அவள் எப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டில் நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற, ஒன்று வாடகைன்னு பார்த்து வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அப்படி இல்லையா அவளை என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று சொல்கிறேன், அங்கே கொண்டு போய் தங்க வை, ஏன்னா இது உண்மையான கல்யாணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிறத கேளு, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க இதை சொல்லிட்டு போன உடனே நம்ம சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.